Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபத்துக்கு நாம் நிறைய அப்பம் செஞ்சிருப்போம். இன்னைக்கு நம்ம அரிசி வச்சு ஒரு கப் அரிசி வச்சு சூப்பரான சாஃப்ட்டான அப்பம் செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல பாருங்க நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வச்சிருக்கேன். அதை நான் தண்ணியில கொட்டிடுறேன். இது நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வச்சிருக்கேன். இந்த 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் தேவைன்னா நீங்கள் 1 கப் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த 3/4 கப் போடுறேன். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். அதை ஊத்திட்டு இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் நமக்கு திக்காகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க வெள்ளை தண்ணி நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த அரிசியை மிக்சி ஜார்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டேன். 2 மணி நேரம் ஊறின அரிசியை நான் இந்த மிக்சி ஜாரில் போடுறேன். இப்போ இதை நான் அப்படியே சும்மா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் அரிசி இந்த மாதிரி தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டேன். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் தூள் வச்சிருக்கேன். அதை போட்டுறேன். 3 ஏலக்காய். இப்போ இதை போட்டு நான் நல்லா சுற்றி எடுத்து வந்துடுறேன். இப்போ பாருங்க நான் தேங்காயும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நான் இதில் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற இந்த பாகு வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா மண் தூசிலாம் இருக்கும். அதனால வடிகட்டி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஆர்கானிக் வெல்லம்னா அப்படியே கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அரைச்ச இந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம அந்த 1/2 கப்பு தண்ணி ஊற்றி பாகு வச்சது கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் போட்டு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க நான் கடாயில் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மாவு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். நல்லா உங்களுக்கு பெருசாக வரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் அப்படியே தெளிச்சு விட்டோம்னா நல்லா புசு புசுன்னு எந்திரிக்கும். இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு இதுக்கு பின்னாடியும் எண்ணெய் அப்படியே தெளிச்சு விடலாம். அப்போ நல்லா உள்ள வேகும். இப்போ பாருங்க நல்லா கலர் கோல்டன் கலர் வந்துருச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான அப்பம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.